என்னையா ஆளாளுக்கு பேசாம இருக்கீங்க? பொழுது சாயறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு சொல்லுங்க ஐயா. விடிவண்ணையா விடிவு? கல்யாணமாகாத பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துதான் இந்த பரமதேவன். இந்த ஆள் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு ஊரை விட்டா துரத்தனையா? தகுதி தராரம் பார்த்து தட்டி கேட்காம விட்டா நாளைக்கு வயசு பொண்ணு கூட வாசப்படி தாண்ட முடியாது. எங்க பொண்ணு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த ஊரை ரெண்டு விட்டு போயிடும். முக்கிய தவிர உங்க முடிவுல தான் நம்ம ஊர் பொண்ணுங்களுடைய மானம் மரியாதையா இருக்கு. கொஞ்சம் இருங்கப்பா. மண்ணையும் பொண்ணையும் தெய்வமா மதிக்கிற இந்த ஊர்ல பரமத்தேவர் ஒரு வயசு பொண்ணு கிட்ட வரம்பு மீறி நடந்துகிட்டது தப்பு. அதனால அவர் அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுதான் பஞ்சாயத்து முடிவு. ஒருத்தி கைய பிடிச்சதுக்காக அவ காலை பிடிக்க வச்சுட்டானே அந்த மூக்கையா தேவன். என் வயிறு ஏறியற மாதிரி அவன் வயலும் எரியணும். தடுக்க எவன் வந்தாலும் அவன் உசுரை எடுத்துருங்கிறான். ஐயோ, நியாயம் கேட்க போன மூக்கே தேவன பாவி பரமதேவன் கொண்டுட்டானே. குறுக்கே படியெடுத்த குடும்பத்தை இப்படி துடிதுடிக்க வச்சுட்டானே பாவி. இனிமே இந்த ஊரை யார் தான் காப்பாத்த போறாங்களோ? அவன் பண்ண தப்புக்கு 18 பட்டிக்கு பஞ்சாயத்து சொன்ன ஊரே பலியாகி போச்சு. ஐயோ, மரத்தண்ணி வேர்வை தண்ணி பட்ட இந்த பூமியில மனுஷ ரத்தத்தை சிந்த வச்சுட்டானே பாவி பையன். மூக்கைய தேவன் பரமதேவன் கையை வெட்டியும் அவன் உசுரோட இருக்கானே. இந்த ஊர் என்ன ஆகுமோ? ஒரு கையை வெட்டி மறு கையால எனக்கே என்ன புள்ளி போட வச்சுட்டான் அந்த மூக்கையா தேவன். இந்த தீ என் கையை மட்டும்தான் எரிக்கும். என் மனசுக்குள்ள எரியற தீ அவன் குடும்பத்தையே அடிக்கும். வெள்ளே கருங்குருத்தே வேகாத அழகு முத்தே மயிலிறகில் மைதீட்டி மகராசி அழகுனக்கு சிங்கமுகன் நான் வரைஞ்சு செய்முறைகள் செஞ்சிருக்கேன். வெள்ளி மலையம்மா விடியும் முன்னை இறங்கி விடு. புன்மறைய வேணும்னு மண்ணெடுத்து சிங்கமிட்டேன். தேடி வந்த அக்கியம்மா ஓடிவிடு சீக்கிரமா. அம்மா தாயே எந்திரா. அடிய வள்ளி, இன்னும் ஒரு வாரத்துக்கு இவனுக்கு கறி மீன் கருவாடு எதையும் கொடுத்துறாத. உள்ளங்கை அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து இளநியோட சேர்த்து கொடு. அப்புறம் அக்கி பக்கத்துல கூட அண்டாது. உனக்கு தாண்டா. இன்னும் ஒரு வாரத்துக்கு பொண்டாட்டி கூட எதுவும் புழங்கிறாத. இவர் புழங்கிட்டாலும் அடியே, சாயங்காலம் வந்து அழுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு போ. ஆத்தா, யாரு? அண்ணன் இருக்காருங்களா? என்னடா விஷயம்? எனக்கு புள்ள பிறந்திருக்கு. இன்னைக்கு நாள் நல்ல நாள். அதான் சின்னையில சேனை தொட்டு பேர் வைக்க கூப்பிடலான்னு வந்தேன். இந்த ஊர்ல அறுப்பும் விதப்பும் என் பையன் கையால தானே ஆரம்பிப்பாங்க. அதான் இன்னைக்கு பழனியப்பன் வயலுக்கு அறுவடையை தொடங்கி வைக்க போயிருக்கான். இந்நேரத்துலங்களா? டேய், என் மகனை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? சூரிய வெளிச்ச நிலத்து மேல படுறதுக்கு முன்னால என் மகனோட மூச்சு காத்து நாத்து மேல பட்டுருண்டா. நேரம் களத்து மேட்ல இருப்பான், அங்க போய் பாரு. அதோ சின்னையா வந்துட்டார். நடைய பாடுறா அப்பு மாதிரி ராஜ நட. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. ஆத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்ல நட முடியறதுக்குள்ள அறுவடை ஆரம்பிச்சு வைங்க. அண்ணே, வெள்ளாமெல்லாம் இந்த வருஷம் பிரமாதமா இருக்கு. ஆமாங்க, உங்க கைராசியால நேத்து சேரா இருந்த இந்த நிலம் இன்னைக்கு சோறா விளைஞ்சு நிக்குது. நாத்து நட்ட கையாலேயே அறுவடையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இத பிடிங்க.
அதான் மகமாயி. ஐயா, ஐயா, நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். எந்த கோர்ட்ல இருந்து? பெரிய ஐயா வீட்ல இருந்து. எங்க அப்பா வாங்கின கடனுக்காக 5 வருஷத்து வெள்ளாமையே விட்டு கொடுத்துட்டேன். இந்த வருஷம் விளையிற நெல்லையாவது எடுத்து என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சுங்களே. நீ போ, சாயந்தரம் வீடு தேடி வரும் பணம் போ. இல்லங்கய்யா, எங்களுக்கு அறுத்துட்டு வரத்தான் உத்தரவு. நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னா நாங்களே அறுத்துட்டு போயிருவோம். டேய், யாருகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? நான் அறுக்காம ஒரு நெல்லு மணி கூட நிலத்துல விழாதுடா. முடிஞ்சா தடுத்து போடுறேன். வந்து அறுக்கிறீங்களா? வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கங்க. அப்பா இருக்காங்களா? அப்பா பூஜையில இருக்காரு, நீங்க வாங்க. அறிவு கட்ட நாய்களா, அறுத்துட்டு வாங்கடானா அடிபட்டு வந்து நிக்கிறிய? சின்னையா வராம இருந்திருந்தா சின்னையா? அவன் பெரிய வெண்ணையா? அடி வாங்குறதுல கூட மானம் அவமானம்னு இருக்குடா. அதுக்கு ஒரு ஓமனை இருக்கு. புறநானூர்ல போர்க்களத்துல செத்துப்போன மகனை பார்க்க ஓடி வர்றா ஒரு தாய். மகனுடைய முகத்தை பார்க்க அல்ல, போர்க்காயம் மாறுபலியா இல்ல முதுகலியான்னு பார்க்கத்தான். மார்பலதான் காயன்னு தெரிஞ்சதும் அடடடடட, தான் ஒரு வீரமகனை பெற்றெடுத்தோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு பாடுறா பாருங்கோ. ஈன்ற தாய் பெற்றெடுத்து. அப்ப மார்ல அடிபட்ட இந்த 3 பேரும் புறநானூற்று மறவன்க. முதுகுல அடிபட்ட அந்த 3 பேரும் புறமுதுகு காட்டிய மறவன்க. காயத்துல மஞ்சள் பொடிய போடு, மிளகா பொடிய போடு. அப்பா, என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ம், பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இன்னைக்குமா? இந்த கட்டை மண்ணுக்கு போற வரைக்கும் அப்படிதான்டா இருக்கும். இங்க இருக்குங்கப்பா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என்ன, அப்பா வந்துட்டாரு, பொண்ணை வர சொல்லுங்க. மங்க, காப்பி எடுத்துக்கிட்டு வாமா. மங்க, காப்பிய கொடுமா.
கடவுளே, இவளுக்கு இந்த நோய் எப்பத்தான் தீருமோ? எந்திரிங்க போலாம். நல்ல வேலை இந்த லூசு பொண்ணை நம்ம பையன் தலைவர் கிட்ட பார்த்தாங்க, தப்பிச்சோம். நாங்கயா தரகம் பையன் நம்ம ஊர் பக்கம் வரட்டும், அவனை என்ன பண்றான் பாருங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லலையா? ஐயா, இந்த உண்மை தெரிஞ்சா யாருங்க வருவாங்க? அதனாலதான் 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை. நீ 1000 பொய்ய சொல்லி என் பொண்ணுடைய கல்யாணம் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. என் தராதரத்துக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல. அவளுக்கு இந்த வியாதி இருக்குன்ற ஒரே ஒரு உண்மையை சொல்லி அவ கழுத்துல தாலி ஏறினா போதும். அப்படி இல்ல உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும். ஜாக்கிரதை. ஓ, இது வியாதி இல்லடா. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு மூக்கை உன் கையை வெட்டணும், அத அவ கண்ணால பாக்கணும். அதனால அவளுக்கு இப்படி பித்து பிடிச்சு அலையணுங்கிறது விதி. நீ தலைவனை மிரட்டினா மட்டும் அவ தலை எழுத்து மாறிடுமா? பெத்த தாயாச்சேன்னு பாக்குறேன். இல்ல உன் குறவளை நெரிச்சு கொண்டு போடுவேன். நீ செய்வடா, செய்வ. என்னைக்கு உன் முரட்டுத்தனத்தை விடுறியோ அன்னைக்கு தாண்டா நீ உருப்படுவ. ஆத்தா, பரமத்தேவன் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்க. என்னதான் அப்பன் தப்பு பண்ணினாலும் ஆண்டவன் அந்த பொண்ணை இப்படியா சோதிக்கணும்? நீ பரிதாபப்படுற, ஆனா அந்த ஒத்தகையன் எவன் சொத்தை பறிக்கலாம், எவன் வீட்டை எரிக்கலாம்ல அலையறான். அவனுக்கு இது பத்தாது, இன்னும் அனுபவிக்கணும். ஆத்தா, இல்லை கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். தம்பி சொல்றது கரெக்ட் தானுங்க. என்ன உன் வேலை பார்க்க மாட்டே நீ? இது என்னங்க பெரிய வேலை? என்னைக்கு உங்க கொண்டை எடுக்கணும் அன்னைக்கு தான் வேலை செஞ்ச முழு திருப்தியே எனக்கு இருக்குமா? அதுக்கு ஒரு நேரம் வரும். என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அதை எடுப்ப. இத பண்ணுங்க. போஸ்ட். வணக்கம் சார். வாங்க போஸ்ட். என்ன கடுதாசி வந்திருக்கா? இல்லைங்கய்யா, தந்தி வந்திருக்கு. என்னது தந்தி வந்திருக்கா? ஐயோ சின்னையா, உன் தாத்தன் போயிட்டாரு போல இருக்குடா. ஐயோ அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ 10 நாளைக்கு முன்னாடி கூட வந்து என் கையால கறியும் சோறும் தின்னுட்டு கையாட்டி போனியல. எப்பா, உனக்கு கை காலு வீங்கினாலும் கம்பீரம் குறையாதே. பல்லு இல்லாம பட்டாணி எல்லாம் திண்டியே இப்படி பட்டுன்னு வைத்திய என்னன்னு படிச்சு தொலைய. உங்க அத்தை பொண்ணு மீனாட்சி நாளைக்கு ஊர்ல இருந்து வருதாமா. எது? நம்ம மீன் குட்டி வராளா? அப்பா, மீன் குட்டி வராதா? இல்லை, நல்ல செய்தி தானே நான் கொண்டு வந்திருக்கேன். போய் வாழை மரத்தை வெட்டி மைக் செட்டு புஷ்வான கிஷ்வான வெடி எல்லாத்தையும் ஏற்படுறான். இப்படி வச்சு போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. மீனு குட்டி வர்றா, மீனு குட்டி வர்றா, மீனு குட்டி வர்றா. அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா, உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சியாவா பொண்ணு எடுப்பாரு? யாரும் அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டா மாமா மச்சான்? யாரும் அந்த மண்டவங்க நாயி? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான்? பாடுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்தி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட தான் புலி இருக்கு, உங்களை முத அடைப்பாங்க. என்ன பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது. ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நரி கடிச்சு நீ மைக்கிலியா கூப்பிடுற? போய் வேலை பாருங்கடா. ஆமா, உங்க மாமா பொண்ணு எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? சும்மா தரைய தொடர மாதிரி தழ தழன்னு புடவை கட்டிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு, சும்மா அப்படி நடந்து வந்தான்னா மகாலட்சுமி மாதிரி இருக்க மாட்டா? பஸ் வர பாப்பீங்களா? வந்துட்டா அல்லாமலத்தை வைரா வெடிய.
என்ன இப்படி வந்திருக்க? என்னாச்சு? என்ன ஆகணும்? குடு புறா. ஏன் புள்ள, என்ன புள்ள இது உடுப்பு? ஏன் நல்லதானே இருக்கு? என் கண்ணுக்கு நல்லா இருக்கு, ஊரா கண்ணுக்கு. இந்த துண்டை போட்டு மறைச்சிக்க. வேண்டாம் மாமா. மாமா அரை குறைவா வந்தா இப்படிதான். யாரு அந்த பொண்ணு? சின்னையாவோட முறை பண்ணுங்க, பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வராங்க. அவன் நிக்கிறா, ஏதாவது இங்கிலீஷ்ல பேசு. இங்கிலீஷ் என்ன மாமா பேச முடியும்? ஏதாவது பேசுல. ஒரே one minute speak. அதான் அப்படிதான். You're incorrigible. அடேங்கப்பா, பின்னிட்டு போ. ஊர்ல ஒன்ன காட்டிலும் படிச்சவன் எவன் புள்ள? என் பேத்தி வந்துட்டா. பாருங்க, பண்ணையில எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடை வெட்டிருக்கேன்டா. வாவா, அட போகடா. Wow! அத்தை அத்தை இரு. முதல்ல ஆளாத்தி, அப்புறம் தான் மத்ததெல்லாம். எவ்வள எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துறாத, ஒண்ணு ரெண்ட அவனுக்கும் கொடு. பாருங்க நீ பார், என் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் கட்டியிருக்கும் அழகு மாளிகை பார். என் காதல் சாம்ராஜ்ய இளவரசிக்கு நான் எழுப்பியிருக்கும் அன்பு மாளிகை பார். பார் பார். வாவுதான் அன்பே, விருந்தரையில் உன் பாதம் பட்டு நோகாதிருக்க கலரு கார்பட்டு கார்முகிலைக் கண்டு தோகை விரித்தாடும் வண்ணமயிலே, கானகத்தில் திருந்து கானமழை பொழியும் என் சின்ன குயிலே. கமான். படுக்கையிலே மல்லிகை முட்டு, பார்த்து ரசிக்க சீரியல் செட்டு, உண்டு கழிக்க ரவா லட்டு, நீ என் முல்லை மொட்டு. யாரங்கே என்பது அந்த காலத்தில் அழைக்கும் சொல்லு. பாருங்கே என்று நீ அழைக்க காலில் வெள்ளு. ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டும் கண்டு நீ களித்திட கலர் டிவி செட்டு. தண்ணீர் தொட்டியில் மீன் குட்டி, தாகம் தணிக்க குளிர் சாதன பெட்டி. வடிய தங்க கட்டி. அச்சி மாமா கறி ரகலே பண்ற. அச்சோ, என்ன புள்ள இப்படி பேசுற? இதுக்கு ஆரம்பிச்ச பட்டணத்துக்கு படிக்கிறதுக்கு. எப்பவும் போல இப்படி பேசு மாமா. என்ன புள்ள, படிச்சவன் நீ இப்படி எல்லாம் பேசினா உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக என்னமா வசனம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்த, இப்படி விடுக்குன்னு பேசிட்டிய புள்ள. ஏன் புள்ள, உனக்காக இந்த வீட்டை எப்படி இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன்? ஆமா, இந்த ஓலை கட்டு மாதிரி. ஐயோ, அந்த ஓலையை தொடாத, அது பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. ஆமா, பெரிய தங்கமல ரகசியம். மாமா, இந்த வீடு மாறினாலும் நீ மாறவே மாட்ட. என்னைக்கு நீங்க குடுமிய வெட்ட போறியோ அன்னைக்கு தான் நீ மாற போற. அப்படி எல்லாம் சொல்லாத புள்ள. அவன் சாமிக்காக வேண்டிட்டு முடிய வச்சிருக்கான், நான் உனக்காக நேர்ந்துகிட்டு இந்த குடுமையை வளர்த்திருக்கேன். உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு தடங்கள் வரும் சின்ன வயசுல ஜோசியக்காரன் சொன்னான். அதுக்கு பரிகாரமா உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே குடுமையோட பால் காவடி தூக்கிட்டு தீய மிதிப்பேன்னு வேண்டி இருக்கேன். இத்தனை வருஷமா பண்டிகை அன்னைக்கு உனக்காக தீய மிதிச்சுட்டு தான் இருக்கேன். ஐயோ மாமா, என்ன எனக்காக நீ இவ்ளோ பண்ணி வச்சிருக்க மாதிரி உனக்காக ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சஸ்பென்ஸ்? என்ன மேல எங்களையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கொலை எடுத்து பின்னால கட்டுறான். யோ, நீ ஒரு ஆளாயா? அட்வான்ஸ் வாங்கின அறிவில்ல? கல்யாணத்துக்கு மைசூர் படம் கூப்பிட்டாக்க பலாபுத்தா வந்து சேர போல இருக்கு. நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம். இந்த லொள்ளு கூட குறைச்சல. இந்த லொள்ளெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத, நான் வர முடியாது. நீயே போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாரு. போ, மூஞ்சிய பாரு, கரும்பாரிக்கு வேட்டி வச்ச மாதிரி. போப்பா, வர்றேன். யோ, சீக்கிரம் வாயா. போடா பேச்சக்கார நாய். ஆளை பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி இருந்துட்டு பேச்ச பாரு. பாஸ், ஒரு சின்ன கேள்வி. கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறேன். எங்காவது பைப்படி இல்லைன்னா கூட்டி போடா. கேள்வி பாஸ். என்ன இதுல ஏன் கொண்டு வச்சிருக்காங்க? ஏதோ மாட்டி விட பாக்குறான். அடே, அது பொம்பளை குளம், அதனாலதான் அது கொண்டை இருக்கு. அப்ப இது ஆம்பளை குழாயா? அடிக்க புள்ளவன. மாமா 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 இந்த பேண்ட் போட்டுக்கங்க மாமா. மாமா நான் அந்த குழாவை போட மாட்டேன். விட்டுறேன் மீனு. என்ன
என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தயம் நடக்குதா? ஆளாளுக்கு ஓடி எடுத்துறீங்க. சித்தப்பா அவரை பிடிங்க. இவனை பிடிக்க என்னால முடியாதுமா. சித்தப்பா உங்களுக்கு குவார்டர் வாங்கி தரேன். கோட்டரா? டேய் கட்டடா விடு. மாமா எனக்கு அந்த கொலாவுல போக முடியாது மாமா. உன்னை என்ன சாகர கொலாவுக்குள்ள இறக்க சொல்றேன். காத்து வராது மாமா. போடுங்க மாமா. ஏய் ஏய் மீரா. ஐயோ வேட்டி. ஐயோ வேணாம் மீனு. மீனு. வேணாம். ஓடாதே. ஐயோ ஓடாதே. மாமா. ஏய் ஏய். ஐயோ மாமா. ஓடாதே. மீனு வேணாம் வா. மீனு பாரு உன்னை. மாமா. ஏய் அடிப்பே. அடிப்பே. ஏய் ஏய். வேண்டாம் மாமா. வேணாம் நான் சொல்லிட்டேன் வேணாம். ஐயோ தப்பிக்க முடியாது. ஏய் வேணாம் மீனு. வேணாம் ஊத்தாத. ஊத்தாத. மாமா. ஏய் வேணாம். ஐயோ ஐயோ ஐயோ. மீனு வேணாம். ஓடாதே. ஐயோ ஓடாதே. இல்ல மாமா. ஏய் ஏய். பொண்ணு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற. நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? திருவிழாவில மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறது சகஜம். இதுக்கு போய் அறிவாளை எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி காட்டு மரம் அடித்தனமா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா? அறிவாளை கீழே போடுங்க. பாருங்க. I'm extremely sorry. ஃபுல் ஆஃப் ஆச்சு, ஆஃப் குவார்டர் ஆச்சு. மேட்டரை தான் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஒரே கூடி நின்னுட்டு இருந்துச்சு, அதுவும் என் எதிரி மகனுக்கு முன்னாடி. என்ன பார்த்து உனக்கு டீசென்ட் இருக்கான்னு கேட்டுட்டா மாமா அந்த மீனு குட்டி. ஏய் மீனு, மக்கா அர்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ஜார்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். டீசென்ட்னா எனக்கு என்னன்னு தெரியலையப்பா. எனக்கும் தெரியலையப்பா. அவங்களா மாமா வாங்க வீட்டுக்கு போலாம்.
வாடி எங்க ஐட்டம் மவள. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? எனக்கு டீஜென்ட் இல்லையா? நீ வெறும் தரையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக கலர் கார்பெட் போட்டு உன்னை நடக்க வச்ச வேண்டி என்ன பார்த்து டீச்சர் இல்லைங்கிற? நாலு எடுத்து படிக்க வச்சு நாகரிகத்தை கத்து கொடுத்த என்ன பார்த்து டீச்சர் இல்லைன்னு நான் படிக்காதவன் தான், பேண்ட் சட்டை போனவன் தான், குடுமி வச்ச பட்டி கேட்டான் தான். ஆனா மான ரோஷம் உள்ள மூக்கையா தேவனோட பரம்பரை பேச காடிச்சிடும். இனிமே எவ்வளவு என்ன மாம மச்சான்னு கூப்பிடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். ஏய் போடி. நிறுத்துங்க மாமா, தப்பு என் மேலதான். ஊர் முன்னாடி நீங்க அவனை வெட்டி போட்டுட்டு எங்களை அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு போகாம தடுத்தம் பாருங்க. தப்பு என் மேலதான். 18 வருஷத்து பகைய சின்ன பகைய ஆக்காம தடுத்தம் பாருங்க. தப்பு என் மேலதான். குடும்ப பகை ஊர் பகையா ஆகாம இருக்க காரணமா இருந்த பாருங்க. தப்பு என் மேலதான். இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா என்ன வெட்டி போட்டுடுங்க. ஆனா மாமான்னு கூப்பிட வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. இந்த புள்ள அழாத. ஏன் இப்படி குழந்தை மாதிரி நீ எழுதினா நானும் அழுவேன். அழாத. ஆமா இப்ப ஏதாவது சாப்பிட்ட புள்ள? காலையில இருந்து நீங்க சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் மாமா? என்ன புள்ள இது? காலையில இருந்து சாப்பிடலையா? பாத்தீங்களா படிச்சவன் காட்டிட்டா? பாத்தீங்களா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா? ஆமா ஆத்துல அறிவை கெடுக்கும்பாங்க. ஆமா ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? குடி குடிய கெடுக்கும். வாப்பல போலாம். போய் சாப்பிடலாம். என்னது குடி குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு. போங்கடா. ஏண்டா அவ்வளவு பெரிய திருவிழா கூட்டத்துல என் மகனோட சட்டையை பிடிச்சிருக்கான் அந்த சின்னையா. பொட்ட பயலாட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. தெரியாம தான் கேக்குறேன், எப்பதான் உதவாங்காம வர போறீங்க? எனக்கு துரோகம் பண்ண சொல்லி அவன் ஏதாவது காசு பணம் தரானா? ஐயா, நாங்க உங்க உப்பு தின்னு வளர்ந்தவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா ஐயா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க உப்பு தின்னு. நான் உப்பை குறைச்சி போட்டதுனாலதான் என் மேல இருந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு, அப்படிதானே? காலுக்கு போட்ட உப்பை வாய்க்கு போடாம இருந்தது ஏன் தப்பு தான். சாப்பிடுங்க, வாய்க்கு ருசி அள்ளி சாப்பிடுங்க. சாப்பிடுங்கடா. ஏங்க என்ன நம்ம தகுதிக்கு மஞ்சள் தண்ணியை ஊத்தி விளையாடுறது? யார் மேலேயாவது பெட்ரோலை ஊத்தி விளையாடி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். துப்பாக்கியை எடுத்துமா, ஒரு யானையை சுட்டமா, புலிய சுட்டமா, அட எதுவுமே கிடைக்கல, 2 ஆளை சுட்டமான்னு இல்லாம மஞ்சள் தண்ணி. மீனு மீனுக்குட்டி அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சே. அம்மா அங்க போகாதீங்கம்மா. பரமதா வீட்டுக்குள்ள போனா எந்த பொருளும் தெரியாத இல்லம்மா. அதுக்காக குட்டியை விட்டுடுறதா? நான் உள்ள போயாவது குட்டியை பிடிச்சிட்டா வரப்போறேன். அம்மா வேணாமா. யார் வீட்டு ஆடுடா? சின்னையோட ஆடு. ஆடு வேலிய தாண்டிடுச்சு. ஆடுக்குடி சுத்தமா இருக்கு. இருக்குமா? சின்னையா கூட்டம் தரேன். பாவே, நீ நல்லா இருப்பியா? என் ஆட்டுக்குட்டியை சுட்டுட்டியே. நீ நாசமா போக. நீ உருப்பிடுவியா? நீ கொள்ளையில போக. நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரிய மாமா கூட ஒண்டி கொண்டி வந்து மோதி பாரு. என் ஆட்டுக்குட்டியை சுட்டுட்டியே பொறுக்கிற. உங்க ஆட்டுக்குட்டிக்கு ஆயுஸ் கெட்டீங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து அதை காப்பாத்திட்டேன். ஏன் தெரியுமா? அதுக்கு உங்க பேர் வச்சிருக்கிறதுனால. மீனுக்குட்டி எங்க அப்பா மேல தானே கோவம், என் மேல இல்லையே. எனிஹவ் ஐ லைக் யூ. வரேன். அந்த பூ வேண்டாம்மா, இந்த பூ வாங்கிக்க. இல்ல பரவாயில்லைங்க. இல்லம்மா, தரையில விழுந்த பூ தலையில வைக்கிறதுனா பரவாயில்ல, சாமிக்கு போடுறது. சங்கடப்படாம வாங்கிக்க. குடு. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுக்க பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே.
அப்பா ஒண்ணு பண்ணாதீங்க. எங்க அப்பா ஒண்ணு பண்ணாதீங்க. எங்க அப்பா காப்பாத்தீங்க. பண்ணாதீங்க. யாராவது பொம்மலாட்டி இருந்தா வரல. டேய் வர வாங்க. எங்க அப்பா காப்பாத்தீங்க. வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அம்மா ஐயோ மீனா மீனா புடிமா அம்மா புடிமா கொஞ்சம் அம்மா புடிமா. போத்து போத்து போத்து. அம்மா அம்மா ஐயோ அம்மா ஏன் தாயி கோயிலுக்கு வரும்போது தனியாவா வர்றது? யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? வீரையா பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரியாத்தா. அவன் வேட்டி சட்டை கூட அவந்திருக்க தெரியாத இந்த ஊர்ல என் பொண்ணோட மானத்தை அவன் வேட்டி கொடுத்து காப்பாத்திருக்க இல்ல? ஒருத்தன் கண்ணு படாம மண்ணு படாம பட்டு போல வளர்த்த என் பொண்ண 4 பேர் முன்னாடி தொட்டு தூக்கியிருக்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாம என் மாவ வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் என் மானம் போயிருக்காது. நீ என் பகையாளியுடைய உப்ப தின்னு வளர்ந்த நாய் உன் துணியோட வந்தா பாரு, அதான்டா எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க வேணும்னா அது அவமானமா நினைக்கலாம், எனக்கு அது தன்மானம். சூடு சொரணை உள்ள எந்த ஆம்பளையும் இதத்தான் செய்வான். என்ன சொன்ன சூடு சொர்ணையா? வழி தவறி போனா அடையாளம் தெரியறதுக்காக ஆடு மாடுகளுக்கு தான்டா சூடு வைப்பாங்க. இப்ப நீ வழி தவறி வந்திருக்க, உனக்கு அடையாளம் தெரியறதுக்காக நான் சூடு வைக்கிறேன். மொழிட்ட வாங்கிக்க. நாளைக்கு உங்க ஆத்தாளை பண்ணினாலும் வேட்டி அவுத்து போத்துன்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. என் புள்ள மேல இருக்க கோபத்தை எல்லாம் உன் மேல கொட்டிட்டானே. நீ யாரு பெத்த புள்ளையோ எங்களுக்காக இப்படி சூடு வாங்கிட்டு வந்து நிக்கிறிய ராசா? ஆத்தா இப்படி பிரிச்சு பேசாத ஆத்தா. சூடு வச்ச வலி கூட எனக்கு தெரியல. நீ சொன்ன சொல்லுதான் எனக்கு வேதனையா இருக்காதா? நான் அதுக்கு சொல்லலடா. இந்த விஷயம் சின்னையாவுக்கு தெரிஞ்சா? என்ன சின்னையாவுக்கு தெரிஞ்சா? அது ஒண்ணு இல்லப்பா. என்னடா அது கையில காயம்? அதுதான்ப்பா அந்த பரமத்து பரம 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 பரமக்குடி என்ன காய்ச்சும் போது கை தவறி கொட்டிருச்சுன்னு. ஏண்டா பாத்து பண்ணக்கூடாது? அத்த மீனுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு எங்கேயோ போயிருக்காப்பா. சரி வா சாப்பாடு போடு. டேய் வாடா சாப்பிடலாம். ராசா நல்ல வேளை ஆத்தா, அவசரப்பட்டு நீ அண்ணன்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்த பரமத்தேவனுக்கு இருக்கிற இன்னொரு கையும் போயிருந்திருக்கும். சரி சரி அவன் காத்துக்கிட்டு இருக்கான், நீ வா. அப்போ வா ராசா வா. என்ன வெளிய ஒரே கூட்டமா இருக்கு, வீட்ல ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நம்ம மீனா கூட படிச்ச பொண்ணுங்க வந்திருக்காளுங்க. உன்னை பாக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்காங்க. மாடியில தான் இருக்காளுங்க, போய் பாரு. ஐயோ பொண்ணுங்களோட எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் வெக்கப்படுறதுக்கு அவளுகள்ட்ட ஒண்ணு இல்ல, நீ போ. சூப்பர் பொண்ணுங்கண்ணே. டேய் டேய் போங்க, நானும் கூட வரேன். நீ எங்கடா போற? வா வந்து வெத்தலை மடி, நீ சரி, போப்பா. ஆத்தா அட போ. மாமா ஐயோ எங்க ஓடுறீங்க? உள்ள வாங்க. என்ன புள்ளது அரையும் குறையுமா இருக்காளுங்க, ஏதாவது துணிய மாட்ட சொல்லு. ஐயோ மாமா, அதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். துணி டிசைன் அப்படிதான். நீங்க வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணும் காத்துட்டாங்க. ஏய் இப்ப அங்கிள் ஒரே சிக்காளிகளா இருக்காங்க. வேட்டி எடுக்கிறா, இதெல்லாம் உன் நண்பர்களா பொண்ணுகளா இது? ஐயோ புடிச்சாலும் புடிச்ச நல்ல நாட்டுக்கிட்டே தாண்டி பிடிச்சிருக்க. என்ன கட்ட குட்டம் தப்பா பேசிட்டு இருக்கா? ஏய் சும்மா ரெடி. மாமா இதான் கிறிஸ்டி. கிறிஸ்டி வணக்கம். ஏய் சுத்த ரவுடியா இருப்பா போல இருக்க. இது மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஐயோ போட்டோ எடுத்தா ஆயுஸ் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க, எடுக்க வேணாம்னு சொல்லு புள்ள. எடுக்க வேணாம். எடுக்கிறது சும்மாரு மாமா. அவ அக்காவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம ஊர்ல 2 நாள் தங்கிட்டு என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. போயிட்டு வரட்டுமா? நல்லா போயிட்டு வா புள்ள. எல்லாம் பட்டணத்து பிள்ளைங்க, 2 நாள் என்ன 10 நாள் நம்ம ஊர்ல தங்கிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி நல்லா கோழி மீன் எறா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்ன மாதிரி உடம்ப தேத்திட்டு போக சொல்லு புள்ள. குடுமி அங்கிள். என்ன புள்ள கத்திரிக்கா? எங்களுக்கெல்லாம் உங்க ஊரை எப்ப சுத்தி காட்ட போறீங்க? இந்த பாருங்க புள்ள, முதல்ல போய் குளிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஊரை சுத்தி பார்க்கலாம். இந்த பாரு தனியா ஆடிட்டு இருக்கு, போய் குளிக்க சொல்லு புள்ள. ஏய் ஊதுபத்தி குளிச்சு வைடா டேய். இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா
தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ சொல்றே இல்லப்பா. நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்ப தலையில் இருக்கிற மசல் கூட காப்பாற்றாது. ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலேயே போகட்டும். ஆமா, நீங்களும் அதைத்தான் திங்க போறீங்களா? ஆமா. இத புடிங்க. இந்த பொழப்பு புழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பாஸ் போட்டீங்க? ஆட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரி வித்தாவது பொழைச்சிருப்பேன். காரணம் பிரயோஜனம் இல்ல, அவன் காதை கடிச்சு வந்திருக்கேடா. பாஸ், நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பொன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா. வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க எனக்கு எடுத்துட்டு போ. என் காது, என் காது, என் காது. அப்புறம் பாஸ், எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன எல்லாம் ரெடியா? மீன் குட்டி எங்க? ஐயோ ஏன் புள்ள, யாரு இது தூக்கிங்க போட்டது? நாங்க தான் இந்த அழகான வீட்ல இந்த அசிங்கமான ஓலை எதுக்குன்னு தூக்கி எறியலான்னு எடுத்து வச்சிருக்கோம். மூஞ்சிய பாரு. என்ன புள்ள நீ, இந்த ஓலையில தான் இந்த வீட்டோட அழகே இருக்கு. இது சாதாரண ஓலை இல்ல. எங்க மீனா சமைஞ்ச அன்னைக்கு என் கையால அவளுக்கு குடிசை கட்டின ஓலை. இதுக்கும் எங்க கல்யாணத்துக்கும் பெரிய சம்பந்தமே இருக்கு புள்ள. ஓலைக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த முதல் ராத்திரி இருக்குல்ல, முத ராத்திரி? சுமார் புள்ள, ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், முத ராத்திரி அன்னைக்கு? முதல் ராத்திரி அன்னைக்கு இந்த ஓலைய பாயா விரிச்சு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஐயோ, இத போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலை தான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்பேன். ஊரே இது தீட்டு ஓலை, தீல எரிச்சுனா சொல்லியும் கூட இந்த ஓலை தான் என் உசுருன்னு நினைச்சு இத பத்திரமா வச்சிட்டு இருக்கேன். இத போய் தூக்கி போடுறேங்கிறீங்களா? உங்களுக்கு மனைவி அவருக்கு மீனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. வாங்கடி, லேட் ஆயிடுச்சு, ஊரை சுத்தி பார்க்கலாம். இது பாரு, விஷயத்த மீனாட்டு சொல்லக்கூடாது. மீனா 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 ஆத்தா கிட்ட சொல்லி நல்லபடியா கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடுவோம். நீ கவலைப்படாத. நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆத்தா பாத்துட்டு போறாங்க. அப்புறம் எங்க தப்பா நினைச்சுக்கோங்க. வேட்டி அழுக்காத புள்ள, கடிக்காத. ஐயா, பையனுக்கு கல்யாண காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கே. சீக்கிரம் நாளை குறிச்சிட வேண்டியதுதான். ஏய், ஜோக்கர் வந்தா நான் டிக்ளேர் பண்ணிடுவேண்டி. அப்ப ஒன்காடா? என்னடி மூட் அவுட்ட சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ஆமா, ஓ மாமா மாதிரி மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கலன்ற ஏக்கத்துலதான் மூட் அவுட் ஆகி சீட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். கொண்டா அப்படி நிறுத்துங்கடி. என்னடி தூங்காம கொள்ளாம வெறும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவ சொல்றதுல என்னடி தப்பு? ஓ மாமா கை இருக்கே கை, அது கரளா கட்ட. அவர் கால் இருக்கே காலு, அது திருமல நாயக்கர் மகள் தூணு. ஏய், அவரு சிரிச்சா கண்ணத்துல ஒரு குழி விழும் பாரு. அப்பப்பா. ஏய், என்ன பொம்பளைங்களை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க? அவர் இது இருக்கே இது எதுடி? கொண்டடி. ஏய், மொத்தத்துல சொல்ல போனா உன் மாமா ஒரு மன்மத குஞ்சடி. ஏய், ரொம்ப அலையாதீங்கடி. காலையில எந்திரிச்ச உடனே என் முதல் வேலை என் மாமனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ஏய் மீனா, நீ உன் மாமா மேல உயிரையே வச்சிருக்க, அவரும் உன் மேல உயிரா இருக்காரு. ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கைன்னா நீ ரொம்ப லக்கி கேர்ள். சண்டை சச்சரவு இல்லாம இருப்பாங்க, அப்பப்ப அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க. ஏண்டி அப்படிதானே? சேச்சே, என் மாமா எனக்கு என்னடி குறை வச்சிருக்காரு? அவரு கூட நான் சண்டை போட்டதே இல்லையா? அப்போ ஊடலாவது பண்ணிருக்கியா? ஊடலா கிடையவே கிடையாது. 2 பேரும் ஊடல சண்டை போட்டு
நீ பேசுவன்னு அவரு இருக்க, அவரு பேசுவார் நீ இருக்க, அப்புறம் சமாதானமாயி அணை உடைஞ்ச மாதிரி ஓடி வந்து பேசுற சுகம் இருக்கே, ஃபர்ஸ்ட் நைட்ல கூட கிடைக்காது. 2 நாள் பிரிஞ்சு கூடினா தாண்டி உங்க அன்போட ஆழமே என்னன்னு தெரியும். ராமனும் சீதையும் பிரிஞ்சு சேர்ந்ததுனால்தான் அவங்க காதலே ஸ்ட்ராங் ஆச்சு. வில்லன் இல்லாத காதலும் கதையும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காதுரி. இப்ப என்னடி செய்ய சொல்றீங்க? அப்படி வா வழிக்கு. எந்த ஒரு ஆம்பளையும் தான் நேசிக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்தர்கிட்ட பேசினாவே தாங்க மாட்டாங்க. நீ போய் உன் மாமன் கிட்ட வேற ஒருத்தரை விரும்புறதா சொல்லி பாரு. நானா? இன்னொருத்தரையா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஏய், நீ உன் மாமனத்தான் லவ் பண்றேங்கிறத கொஞ்சம் மறைமுகமா சொல்றேன்டி. 2 நாள் ஃபீலிங், அப்புறம் ஒரே கூலிங் தாண்டி. எங்க அனுபவத்தை சொல்றோம். விடிஞ்சதும் உன் மாமன் கிட்ட சொல்லு, அப்புறம் நடக்கத பாரு. உனக்கும் உன் மாமனுக்கும் நாளைக்கு ஊடல் போற ஆரம்பம். ஓகேயா? ஏய், சரின்னு சொல்லுடி. சொல்லேடி, சொல்லடினா. ஓகே. அத்தா நில்லு, எங்க போற? எங்க போறியா? ராத்திரி பூரா கல்யாணம் கல்யாணம்னு புலம்ப வேண்டியது. புலம்புனா கை வெக்கத்தை பத்தியா? சரி சரி, உனக்கு மீனாவுக்கு எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஐயரை பார்த்து தேதி குறிக்கத்தான் போறேன். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? என்ன விடு, மாடியில தான் மீனா இருக்கா, அவள்கிட்ட போய் பாடு. என்ன மாமா ஒரே குஷியா இருக்கீங்க? என்ன கடி உங்களுக்கு மாமாவா? மேல மீனா கூப்பிடுறா, போங்க. மீனாவா? வாவ்! சந்திப்போமா, ஆஹா சந்திப்போமா. மீனு, மீனு, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னேன், அசந்துருவேன். மாமா, நானும் ஒரு செய்தியை சொல்ல போறேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல, நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். சரி, நீயே சொல்லு. அது நான் சொல்றத கேட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது மாமா. என்ன புள்ள, என்னென்னமோ சொல்ற? மாமா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இது நாள் வரைக்கும் தட்டாம வாங்கி கொடுத்திருக்கீங்க. பின்ன இப்ப நான் கேட்க போறதையும் நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன புள்ளது, இந்த உலகத்துல நீ எதை கேட்டாலும் சொடகு போற நேரத்துல கொண்டுட்டு வர மாட்டேன். மாமா, நான் நீ புள்ள கேட்டுட்டு இருக்கல, சொல்ல வேண்டியதானே? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் என் காதலை நான் மறைக்க விரும்பல மாமா. அவர் யாருன்னு கேட்பீங்க, அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவரு உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவர் மாமா. என் மேல உசிரியே வச்சிருக்காரு. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க மனசு வச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். நடத்தி வைப்பீங்களா மாமா? ஓ, நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்லிருக்க. ஆமா, நீங்க என்னமா சொல்ல வந்தீங்களா மாமா? உன் கல்யாணத்தை பத்தி தான் உன்கிட்ட சொல்லி அசத்தலான்னு. நீ அசத்திட்ட புள்ள, அசத்திட்ட. ஏய், ஃபேண்டாஸ்டிக் டி. அசத்திட்ட போ. போகும்போதே எங்க போறேன்னு கேட்டேன்ல, அதான் போன காரியமே நடக்கல. இன்னைக்கு அஷ்டமியா, நாளைக்கு நவமியா, நாளா அன்னைக்கு நாள் குறிச்சு தரேன்னு சொல்லிட்டார் ஐயர். அத்த, நீ நாள் குறிக்காம வந்தது நல்லதுக்குதான். மீனா, நீ ஒருத்தரை காதலிக்கிறேன்னு மொட்டையா சொன்னதுக்கே உங்க மாமா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாருடி. இப்ப தெரியுதா லவ்வோட கிக்கு? ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பா இருக்குடி, ஆனா இன்னொரு பக்கம் மாமனை பார்த்தா பாவமா இருக்குடி. இத பாரு, பாவ புண்ணியம் பார்த்து கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாத. இன்னும் ஒரு நாள் தானே, பல்ல கடிச்சிட்டு இருந்துரு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா உனக்கும் மாமனுக்கும் டும் 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 தான். சும்மா நிடு. அப்புறம் என்ன, இளையராஜா பாட்டு மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும், புது ராகம் வரும்.
காதலிக்கிறான்னு சொன்னதும் என் உசுரில் பாதி போயிடுச்சு மாமா. ஆள் யாரும் தெரிஞ்சதும் மிச்சம் மீதி உசுரும் போயிடுச்சு. 18 வருஷம் அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நின்ன. இப்போ தலை குடிஞ்சு அவன் வாசப்படியை மிதிக்க வேண்டியதா போயிட்டு போட்டிருக்க. அட என்ன பண்ணி அவளை கூப்பிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க உங்களுக்கு செஞ்ச கொடுமை பத்தி சொல்லி மனச மாத்த பாப்பியா? அதை விட்டுட்டு புலம்பிட்டு நிக்கிறிய. மாமா, மனச மாத்தி அவளை ஏமாத்த என்னால முடியாது. சிறு வயசுல இருந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை வளர்த்துட்டேன். அதுக்கு அவ வேற மாப்பிள்ளை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவியா? ஏய், இப்ப சொல்லு மாப்பிள்ள, அவளை தூக்கிட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, மனசார அவ மருத விரும்புறான்னு தெரிஞ்சதும் நாம அது கெடுக்கிறது நல்லதில்லை. அவளுக்கு அவளை பிடிச்சு போச்சு, நடத்தி வச்சிரும். உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனை விட நீ எதுலடா குறைச்சல்? படிப்பில்லை மாமா, படிப்பில்லை. படிச்ச நாயே, காதலா கேக்குது? காதல் இதுக்காக அவனை படிக்க வச்சேன். இந்த பாரா, உங்க அப்பா கைய பாடுறா. இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த மூக்கையா தேவன். என் கையெடுத்து அவன் குடும்பத்தோட கைகோத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? இந்த படிச்ச முட்டாளுக்கு எடுத்து சொல்ற அம்மா சார். ஏய் மருது, உங்க அப்பனுடைய கோவம் தெரிஞ்சுமா அப்படி பேசுற? 18 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பிரச்சனை. உங்க அப்பா யாரோ ஒரு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்ததுக்காக சின்னையோட அப்பா பஞ்சாயத்தை கூட்டினான். அவரோட கைய காலை பிடிச்சி கெஞ்சி கருணை காட்டாம அந்த பொண்ணோட காலை விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சான்டா. அதனால உங்க அப்பனோட வயிறு எரிஞ்சுது, அவன் வயல எரிஞ்சுது, ஊரே கலவரமாச்சுரா. அதுல உங்க அப்பனோட கையும் போச்சு, அவன் உசுரும் போச்சுரா. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவனால என் சொத்து பத்து எவ்வளவு இழந்த தெரியுமா? இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு இந்த கட்ட துடிக்குதுடா, துடிக்குது. அது நடந்து முடிஞ்ச கதைப்பா. பழச நினைச்சு பகைய வளர்க்காம இந்த கை வளரதா இருந்த பழைய பகையை வளர்க்க மாட்டேன்டா. மனசை மாத்திக்குங்கப்பா. மாத்திக்கிறேன்டா, மாத்திக்கிறேன். கங்குவார்பட்டி ஒச்சாத்தேவர் மகளுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணி தட்ட மாத்திக்கிறேன். அப்பா, என்னால தாங்க முடியலடி. மாமா கிட்ட உண்மையை சொல்லலாம். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன்டி. இந்த கவர்ல உன் மாமனோட போட்டோ இருக்கு. இத அவர்கிட்ட கொடுத்து இதுல இருக்கிறவரை தான் நான் கட்டிக்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்துரு. இதுவும் நல்ல ஐடியா தான். மாமா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி புள்ள, போயிட்டு வா. மாமா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேனே தவிர அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் இந்த கவர்ல தான் இருக்காரு. பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் சரியான ஆளத்தா செலக்ட் பண்ணிருக்கேன்னு அப்படி பூரிச்சு போயிடுவீங்க. நான் இப்பவும் சொல்றேன் மாமா, இவர் இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. நான் திரும்பி வரப்போ எங்க கல்யாண தேதியை தான் நான் கேட்கணும். ஓகே, இந்தாங்க. மீனா, சீக்கிரம் வாடி. வாங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்களை நல்லா கவனிச்சீங்க. இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா கல்யாணத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். வரட்டுங்களா? மீனா கல்யாணத்துக்காக குடுமையை வெட்டுவீங்களா அங்கிள்? ஏய், நில்லு நில்லு, நான் ஓட்டுறேன். என்ன வண்டி ஓட்ட போற? சரி சரி, போயிடுறேன் மாமா. போயிட்டு போயிட்டு வா, போயிட்டு வா. பாத்து ஓட்டு. அம்மாடி, எங்க மீனாவை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. 2 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்ன அத்தை, மாமா, விரையான போயிட்டு. என்னப்பு 2 நாள்ல வந்துட போறா? அதுக்கே அப்படி வருத்தப்பட்டு நிக்கிற? வா, வந்து சாப்பிடு. வாடா, நீ வந்து சாப்பிடு வா. நமஸ்காரம் தேவர்வாள். வாங்க சாமி. எப்படி இருக்கு? உம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக அன்னைக்கு அம்மா ஆத்துக்கு வந்திருந்தா. அன்னைக்கு அஷ்டமி நவமியோ இல்லையோ, நாள் குறிக்க முடியாம போயிடுத்து. இன்னைக்கு குறிச்சுட்டு வந்திருக்கேன். வர்ற 10ஆம் தேதி சுப முகூர்த்தம். அமர்க்கலமா இருக்குது போங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். அதே தேதியில பெரியவர் பரமத்தேவரோட பிள்ளையாண்டானுக்கும் கல்யாணம். என்ன சொல்றீங்க? நாளைக்கு கங்குவார்பட்டியில நிச்சயதார்த்தம் பண்றா. அந்த மருதுக்கா கல்யாணம்? சாட்சாத் அதே பிள்ளையாண்டானுக்கு தான். என்ன 2 கல்யாணம் ஒரே தேதியில நடக்கிறதுனால நீக்கு ஒரு வருமானம் போயிடுது. சரி, புறப்படும் தேவரவாள்.
மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலை தான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்பேன். ஊரே இது தீட்டு ஓலை, தீயில எரிச்சுனான்னு சொல்லியும் கூட இந்த ஓலை தான் என் உசுருன்னு நினைச்சு இதை பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். சினியா, எப்போ சவர்மனுக்கு ஊட்டுத்தவர சொல்லுவீங்க, இன்னைக்கு அதிசயமா ஆத்துக்கு வர சொல்லிருக்கீங்க. ஏதாவது விசேஷங்களா? டேய் செல்ல, அடிக்கடி கேப்பியே எப்போ முடிய எடுக்கலான்னு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் சாமி, ஊருக்கே கடா வெட்டி விருந்து வைக்கிற விசேஷத்தை ஆறும் இல்லாத ஆத்தங்களில் செய்ய சொல்றீங்க? ஓஹோ, ஒரே அடியா கல்யாணத்துக்கு சேர்த்து பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. நிக்கிறீங்களே, உட்காருங்க. எப்படியோ தலை நிமிர்ந்து நடந்த உங்களை இன்னைக்கு தலைகுனிய வச்சுட்டு பாத்தீங்களா? சின்னையாவா? என்னப்பா இது, கொண்டையெல்லாம் வெட்டிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்து நிக்கிற. வா வா வாங்க, போய் காப்பு தண்ணி போடுற எல்லாருக்கும். மருது போய் சம்காலத்து விடா. வாராசா வா. காலையிலேயே காக்கா கத்திச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறான்னு நினைச்சா பகையாளியில வந்திருக்கிறான். காக்கா தப்பா கத்திருச்சா? இவன் ஏன்டா இங்க வந்தான்? எங்க மீனாட்சியும் உங்க பேரன் மருதுவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க பரிசம் போட வந்திருக்கோம். ஆத்தா, எத்தனை நாளைக்கு தான் ஊருக்குள்ள 2 திருவிழா, 2 கும்பாபிஷேகம், 2 மரியாதை நடத்துறது? ஈர மனசோட சின்னையா இறங்கி வந்துட்டாரு. மேல இருக்கிறாரு உங்க புள்ள, அவட்ட பக்குவமா எடுத்து சொல்லி கீழே இறங்கி வர சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. கொஞ்சம் இருங்க, என் மகனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா ஆத்திரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. இல்லடா, சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட சண்டை கட்ட போறியா? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு வெட்டு குத்து கொலைன்னு குடும்பம் அழிஞ்சதும் இல்லாம ஊரே 2 பட்டு நிக்குதே, அது போதாதா? இத பாருடா, அவன் விட்டு கொடுத்து வீடு தேடி வந்திருக்கிறான். நீ வீராப்பு காட்டுறதை விட்டுட்டு சம்மதமா இல்லையான்னு சொல்லி அனுப்பு. கால் கழுவ கூட கை இல்லாம செஞ்சான் குடும்பத்துல என்ன கை நினைக்க சொல்றியா? அவனா நான் செத்து சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஓ இஷ்டம். அம்மா, நீங்க வந்தவங்களை போய் கவனிங்க. ஐயாவை சமாதானம் பண்ணி நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஐயா கொஞ்சம் வாங்கல. அட வாங்கண்ணா. இத பாருங்க, எவ்வளவு பெரிய விரோதமா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிக்கிட்டா சரியா போயிடும். இதான் ஆத்தாதான் வந்துட்டாங்களே. கொஞ்சம் இருங்க, என் மகன் இப்ப வந்துருவான். நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவன் மான மரியாதையை விட்டுட்டு நம்ம வீட்டு வாசப்படியே மிதிச்சிட்டான். நீங்க மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க. இல்லைன்னா பாதிப்பு அவனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். பகையாளி வெளியில இருந்தாதான் ஆபத்து, பக்கத்துல வச்சிருந்தா பாதுகாப்பு. அது இல்லடா ஐயா, நீங்க எப்போதும் போல துரியோதனாவே இருங்க. நான் வேண்டாங்கல. இந்த சகுனி சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? துப்பாக்கிய கொடுத்துட்டு போய் சம்மதம் சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. ஆத்தா விவரத்தை பூரா சொல்லியிருப்பாங்க. சம்மதம் தானுங்களே? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா
என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதிக்கணும். அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயா பொண்ணை கொடுக்குறேங்கிறாரு, நீங்க பூவை கொடுக்குறேங்கிறீங்க. என்னங்க சின்னையா, சம்மதம் தானுங்களே? நல்லா ரோசனை பண்ணிட்டு வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இதுக்கு சம்மதம்னா ஆத்தாளையும் கூப்பிட்டுக்கிட்டு முறைப்படி வாங்க, தட்டை மாத்திக்குவோம். வாங்க. ஐயோ, என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டியே. அடே, நீ தலைமுடிய வெட்டி உன் கம்பீரத்தை இழந்தப்பவே நினைச்சேன்டா இப்படி ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு. இப்ப தட்டை மாத்தி அவ தலையெழுத்தையே மாத்த போறேன்னு சொல்லிட்டியே. என் புருஷன் செத்தப்பவே நானும் போய் சேர்ந்திருந்தேன்னா இந்த கன்றாவி எல்லாம் என் கண்ணால பாத்திருக்க மாட்டேன். சின்னையா, இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இது நானா எடுத்த முடிவு இல்ல, அவளா எடுத்த முடிவுதான். இருக்காது, என் பேச்சு நிச்சயமா இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கவே மாட்டா. கருவில இருந்தே அவன் வீட்டு காத்து கூட படாம வளர்த்த பொண்ணு அவன் வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றியப்பா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இத பாரு, அவ ஊர்ல இல்லாதப்பா இல்லாதையும் பொல்லாதையும் நினைச்சு நீயே இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துறாதப்பா. அவளை வரவழைச்சு அவளையே கேட்டலாம். நாலு கிழமன் விரதம் இருக்கு தெரிஞ்ச உனக்கு நம்ம வீட்டு பொண்ணோட விவரம் தெரியாம போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு தொட்டு பேசுனது என் கண்ணால பார்த்தேன். மீன வேற ஊருக்கு போகும்போது அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்றேன்? என்ன பேசுற நீ? உன் அப்பா உசுர பிடிச்சவன் குடும்பத்துல உன் உசுர பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்றியப்பா. இது பாரு, மீனா உன்னை கட்டி காட்டி கூட பரவாயில்ல, அந்த கொலகார குடும்பத்தோட சம்பந்தம் நமக்கு வேண்டாப்பா. ஆத்தா, பிடிக்காத சம்பந்தங்கிறதுக்காக நாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது. மீனா விரும்பின மாப்பிள்ளைய நாம அவளுக்கு கட்டி வைக்கலனா அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டோன்னு இந்த ஊரே பேசும். அதை கேட்டுட்டு உன்னால ஒரு நிமிஷமாவது உசுரோட இருக்க முடியுமா? இவர் மீனா மனசான நேசிச்சு வந்து அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரணும். என் முடிவுல மாத்தம் இல்ல. கண்ணை தொடச்சிட்டு நீ வா போலாம். டேய், சுடுகாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்க தாண்டா உலக்கையை தாண்டிட்டு உள்ள வருவாங்க. நீ இந்த வீட்டையே சுடுகாடு ஆக்கிட்டு போகணும்னு நினைச்சா உலக்கையை தாண்டிட்டு வெளியில போ. ஆத்தா, என்ன மன்னிச்சிரு, நான் போகத்தான் போறேன். என்ன நாளைக்கு உன் பேத்தி சுடுகாட்டுக்கு போயிடக்கூடாது பாரு. மாமா, ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கீங்க மாமா. என்ன மாமா இது? என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுக்கு அப்புறம் தான் முடியல வெட்டுவேன்னு சொன்னீங்க, இப்ப வெட்டிட்டீங்க. என்னாச்சு? உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு பிள்ளை. என்னது? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? யார கேட்டு நிச்சயம் பண்ணீங்க? நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுவேன்னு எப்படி மாமா உன்னால நினைக்க முடிஞ்சது? ஒரே ஒரு நாள் உன்னை வருத்தப்பட வைக்கலான்னு விளையாட்டாத நினைச்சதுக்கு வாழ்க்கை பூரா என்ன வருத்தப்பட வச்சுட்டிய மாமா. உன் தலையில முடிய இறக்கிட்டு என் தலையில இடி இறக்கிட்டிய மாமா. என்ன சொல்லு? பாராட்டா பாரு, ஊருக்கு போற அன்னைக்கு மாமா கிட்ட இதை கொடுத்து இதுலதான் என் உயிரே இருக்குன்னு சொல்லிட்டு போன. இத பார்த்துட்டு என் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொன்னதுக்கு இத பார்க்காம என் சாவுக்கு நாள் குறிச்சிட்டாரு அத்தா. எதுக்கு தான் விளையாடுறது ஒரு அளவு இல்லையாடி?
உன் மாமனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ சின்ன வயசுல மண்பொம்மை கேட்டதுக்கே மானாமதுரைக்கு போய் வாங்கிட்டு வந்த வண்டி. அவங்கிட்ட இப்படி மாப்பிள்ளை வேணும்னு மொட்டையா கேட்டதுனால தட்டை மாத்திட்டு வந்து தலை சாஞ்சு நிக்கிறானே. விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல தெரியாத பிள்ளைகிட்ட ஒரு போய் சொல்லி விளையாடி இப்படி புலம்ப வச்சு தேடி பாவி. அவ விளையாடலாத விதி விளையாடிடுச்சு. யாருக்கு யாருன்னு ஆண்டவன் எழுதுனது யாரால மாத்த முடியும்? அப்படி எல்லாம் மனசை விட்டுறாத ராசா. தாலி கட்ட நேரத்துல கூட மாப்பிள்ள மாறி இருக்குப்பா. நீ தட்டை தானே மாத்தி இருக்க. போய் நடந்ததை சொல்லி இந்த மாதிரி மூக்கையா தேவ மக தப்பு பண்ணிட்டான். இதுல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு அவன் கையில கால விழுந்து என்ன செத்த பொணமா திரும்ப வர சொல்றியா? ஊரே காரி துப்பும். அத்தா, ஊரு வலை வச்சு நம்ம சாப்பிடலப்பா, நம்ம வலையில தாப்பா ஊர் சாப்பிடுது. அதனால நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம். உன் பேத்தி சந்தோஷத்துக்காக நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினா நிச்சயம் பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? அத்தா, அன்னைக்கு உன் வார்த்தையை மீறி போனதுனால என் வாழ்க்கை தான் போச்சு. கொடுத்த வாக்கு மீற சொல்லி என் உசுர போக வச்சிடாத. இந்த கல்யாணம் நடக்கும். நான் சமைஞ்ச பாயில தான் நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு பாட கட்டுறதுக்கு தான் அந்த பாய்னா. இந்த கல்யாணத்தை நடத்துங்க மாமா. எண்ணம் போலே வாழ்க்கை வந்தால் இறைவன் இல்லையம்மா. எல்லாம் இங்கே நம்மை கேட்டு நடப்பதில்லையம்மா. யாரை சொல்லி ஆவதென்ன, காலம் செய்த கோலம் இது. மற்றவரை நோவதென்ன, முன்னம் செய்த பாவம் இது. நினைத்தது அனைத்துமே சொப்பனமாய் போச்சே. இங்கே உள்ள வாழ்க்கை துணை இணைய சொல்லுதம்மா. அங்கே தந்த வார்த்தை ஒன்று இடையில் நிற்குதம்மா. காதல் கொண்ட ஓவியமோ கை நழுவி போனதென்று, வாக்களித்த வாசகமோ கால் விலங்கு ஆனதென்று, விதிப்படி வகுத்ததை வென்றது யாரிங்கு? எண்ணம் போலே வாழ்க்கை வந்தால் இறைவன் இல்லையம்மா. மெதுவா பாட்டி. வாங்க பாட்டி, வா மருது. வணக்கங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? இனிமே சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சலு? முந்திதான் கத்தி கம்புன்னு தூக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிப்போச்சே. இந்த சந்தோஷத்திலேயே நான் இன்னும் 10 வருஷம் அதிகமா இருந்துருவேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வரேன். மீனாட்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நிச்சயத்து அன்னைக்கு தான் அவளை பார்க்க முடியல. இப்பவாவது ஒரு நட பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இவனும் அவளை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கூப்பிடு அவளை. கூப்பிடுறேன். மீனாட்சி. அவன் அப்ப மூக்கா தேவை மாதிரியே குணம். மீனா, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வரமாட்டேன். பாரு, உன் வீம்பு வீராப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்க. வீடு தடி வந்தவங்கிட்ட காட்டாத. நான் வரமாட்டேன். ஏய், படி. விடு மாமா. வந்துட்டாடா உன் ஆளு. போய் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கி. போக மாட்டேன். போக மாட்டேன். போலாம். எறும்பு பாட்டி. குறும்புக்கார பொண்ணு, உட்காரு. இந்தா இந்த பூவை வச்சுக்கோ, அப்படியே இந்த நகைய போட்டுக்கோ. குடும்ப பகைய போக்குனவளாச்சே. இந்த பாரு, இது சாதாரண நகை இல்ல. உங்க தாத்தா என்னை நிச்சயம் பண்ணும்போது இந்த நகையத்தான் போட்டாரு. இவ ஆத்தாவும் இதத்தான் போட்டுக்கிட்டு வந்தா. உனக்கு நிச்சயம் பண்ணும்போதுதான் நீ ஊர்ல இல்லையே, அதான் இந்த நகைய போட்டு அழகு பார்க்கலான்னு வந்தேன். ராசாத்தி. அப்ப நான் வரட்டுமா சின்னையா? இவளுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க.
நான் வரேன் கண்ணு. டேய் பார்த்தது போதும், வாடா. நான் வரேன்ல. வாங்க. ஏ கிழவி, அந்த கிழவி என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? கேட்டேன். என்ன கேட்ட? இது என் பாட்டி போட்ட நகை, அவ செத்து போயிட்டா. இது நான் போட்ட நகை, அவ புருஷன் செத்து போயிட்டா. இது மருது அவங்க அம்மா போட்ட நகை, அவளும் செத்து போயிட்டா. இப்போ என் ராசாத்தி இத உனக்கு போடுற, நீயும் செத்து போன்னு சொல்லாம சொல்லிட்டு போற அந்த கிழட்டு சிறுக்கி. நகை கொடுக்க வந்தா பாரு, நகை. இத பாரு மாமா, நீங்க சொன்னதுக்காக தான் அந்த கிழவி கால்ல விழுந்தேன். இனிமே இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அவ கால்ல விழு இவ கால்ல விழுன்னு சொன்னீங்க, நானே ஊரை கூட்டி உண்மையை சொல்லிடுவேன். ஏன் பெருசு? என்ன தம்பி? இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆளு எப்படி? ஏன் ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனான். சரி. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் தர மாட்டேங்கிறான். அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆட போ பெருசு. இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நிறைய வா, ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூடாது, கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்குறிய. நான் எங்க நரி வளர்க்குறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சிட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வரேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சே. சொன்ன கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா, அம்மா, செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா, நரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ். ராமசாமி, பணம் தடுத்து வைடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு? இரண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். ஏப்பா, செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தானே. போயிட்டானா? ஐயோ, நான் செத்தேன். ஐடியா குடுக்க ஐடியா. இவன் நரியாடா? என் கண்ணுக்கு அவன் அப்படிதான் தெரியும். உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? இவன் முகத்துல பிடிச்சிட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது? ராமசாமி செத்து போயிட்டானா? ஆமாண்டா, ஓராய்க்கு பிறந்தவன. அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க. செத்து போயிட்டாங்க. ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம். ஏன் தேவரே, என் பொண்ணுக்கு உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம்னு ஊரை கூட்டி சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்துறதும் இல்லாம வேற இடத்துல தட்டை மாத்திட்டீங்களே, இது எப்படி நியாயம்? உக்காருங்க. இத வார வச்சு, இந்த பரமதேவன் எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கும், எது சொன்னாலும் ஒரு நீதி இருக்கும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? பகைய தீர்த்துக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? பழிய தீர்த்துக்கிறதுக்காக தான் தட்டை மாத்திருக்கேன். உங்க பழிய தீர்த்துக்க ஏன் பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஐய, தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிய மாப்பிள. சின்னையாவோட அத்தம்மாவ இந்த வீட்டுக்கு வந்துட்டா, அவ சொத்த பூரா புடுங்கி வாழா வெட்டி ஆக்கி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துப்பேன். அப்புறம் உன் பொண்ணு தானே இங்க வந்து வாழ போறா? கேட்க நல்லா தாங்க இருக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறீங்க, அந்த பொண்ணு வாழா வெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க பொண்ணுக்கு எது? என் மகளுக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்னையா செத்துருவான். அப்புறம் ஏங்க நிச்சயம் பண்ணீங்க? பகையாளியா இருந்து அவனை கொண்டுட்டா பழி ஏமால வந்துருமாப்ல. உறவு கொண்டாடி அவன் உசுறு எடுத்துட்டா ஊர்வாய மூடிடலாம் பாருங்க. வச்சு நீ ஊருக்கு நான் சொல்லி அனுப்புறேன். அட பாவி மகனே, முறிஞ்சு போன உறவு கூடி வருதேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் உசுர குடிக்க உறவு கொண்டாடி இருக்கியடா. அவன் அப்பனை கொன்ன,
உன் மகனையும் கொன்னு அவன் வம்சத்தையே அழிக்க பாக்குறியாடா பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏய், காலம் போன கடைசியில கஞ்சி தண்ணிய காய்ச்சிட்டு கம்முனரு. ஓ, அடுப்புல ஏதோ கொதிக்குது, போய் இறக்கி வை. கொதிக்கிறத இறக்கி வைக்க தாண்டா போற. இந்த கல்யாணம் நடந்தா தானே நீ நினைக்கிறது நடக்கும். நான் இப்பவே சின்னையா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். ஆத்தா, விடுறா கைய. நான் சொல்றத கேளு. நான் கேட்க முடியாது. வீட்டுக்குள்ள போ. போகத்தான் போறேன். அந்த குடும்பத்துல இன்னொரு கொலை நடக்க நான் விட மாட்டேன். நான் சொல்றத கேளு. விடுறா கைய. விடுறா. விடுறா. போவியா? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போடா, போய் நிறுத்துறா. பாரதேஷ் நாய, நல்ல பாட்டை பாட விட மாட்டீங்களே. இந்த பாரு மாப்ள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றா. பேசாம முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன்னு உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்கை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையன் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமல நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்தலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா, அந்த சொத்த மூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். வா பாஸ், எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? யா. இறங்கி போறோம். எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல, என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ ஐயோ, என்னப்பா பந்தல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க? கல்யாண வேலையை இப்ப ஆரம்பிச்சானு போட்டிருக்கு. அங்க பாரு, சோத்துக்கு எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கானுங்க. இந்த பாரு, அந்த மூலையில பேட் செட் எல்லாம் இருக்குது. என்னப்பா அழுகிற சத்தம் கேக்குது, சங்கு ஊதுறானுங்க. ஏங்க ஒத்த கையும் போயிட்டானா? பெரியவர் இல்லைங்க, அவரோட அம்மா தான் செத்துட்டாங்க. ஆஹா, ஒத்த கையும் போகலையா? ஏன்பா, நம்ம யாருகிட்ட நியாயம் சொல்லாம வந்தோமோ அந்த அம்மாவே போயிடுச்சு. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? வா போலாம். ஆமா, வந்துட்டோம், துக்கம் விசாரிச்சுட்டு போ. என்னப்பா ஒத்த கையும் பிச்சு எடுக்கிறான்? நம்மளும் மொய் எடுக்கணுமோ? எதுக்கு எட்டனா எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ மாமா, இது கூட தெரியாத? நாங்களும் உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோம் காட்டுறதுக்காக தான் கை மேல கையை வைக்கிறது. ஓ, நேட்டிவிட்டியா? நல்ல காரியம் நடக்க போறப்போ கிளவி திடீர்னு போய் சேர்ந்துருச்சேன்னு வருத்தப்படாதீங்க தம்பி. அப்போ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். ஒரு வருஷம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு காரியத்தை எட்டுக்கு வச்சுட்டு நான் நல்ல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க, சின்ன சிறுசுல எதுக்காக வச்சுக்கிட்டு? அதுவும் சரிதான். மாப்ள, பாட்டி செத்ததுல நமக்கு ஒரு பார்ட்டி டேஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? மாமா, கொடுத்த வாக்கு மாத்த நினைச்சதுக்கே ஒரு உசுறு போச்சு. மீனா இன்னும் எத்தனை உசுறு போமோ? இது பாருங்க, 40 நாள்ல மீனா மனசை மாத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஓஹோ, நீ அந்த ரேஞ்சில போறியா? 40 நாள் என்ன, 40 வருஷம் ஆனாலும் என் மனசை மாத்த முடியாது. இத பார்த்து தப்பு. இன்னும் எண்ணி 10 நாளுக்குள்ள என் மாமா மனசை நான் மாத்தி காட்டல, நான் மூக்கையா தேவரோட மருமக இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோ தும்பிக்கையோ அவனை மடக்கிறது ஒண்ணும் சாதாரணம் இல்ல. அவன் பிடிவாதம் பண்ண மாதிரியே நீயும் பிடிவாதம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல அவன் மூஞ்சிய பாரு, அப்புறம் அவனை கொஞ்சிப்பாரு, அப்புறம் அவனை கெஞ்சிப்பாரு. அதுவும் முடியலையா, ரேப் பண்ணிடு. உனக்கு என் மகனுக்கு தாண்டி கல்யாணம், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இது பாரு, நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சின்னையா வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி, என்னாச்சு? அந்த சித்தமா மகன் அவசாரி புள்ள என் பையன் கண்ணுல மண்ணள்ளி போட்டுட்டாமா. நானும் தண்ணியில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன், போன பாடல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா. வேறியா பயல புடிய. ஐயா, நல்லா தான் நீங்க இருக்கு. இரு இரு இரு, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம். பாத்தியாடா எவ்வளவு பெரிய தூசி இல்ல?
அதான் புள்ள இப்படி துடிச்சிருக்கு. சரி சரி, எல்லாம் சரியா போச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தமான விளக்கெண்ணெயில 2 சொட்டு கண்ணுல விட்டு தூங்க வை. கூட்டி போ. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், வீட்டை பாத்துக்க. கண்ணுல தூசி விழுந்தா அதை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா? ஐயோ கண்ணு எரியுதே! ஐயோ மாமா, மாமா, ஐயோ மாமா, என்ன புள்ள? கண்ணு எரியுதே! என்னாச்சு? ஐயோ, வலி தாங்க முடியல மாமா. என்ன அம்மா. என்னாச்சு? கண்ணுல என்னமோ விழுந்துருச்சு மாமா. என் கண்ணு ரொம்ப உறுத்துது மாமா. சரி சரி, ஐயோ கண்ண துறை. ஐயோ என்ன? மாமா, கண்ணு எரியுது மாமா. ஊதாத மாமா, கண்ணு எரியுது. ஐயோ என்ன சத்தம் போடாத. ஐயோ, அத்தை இருந்திருந்தா கண்ணுல இருக்கிற தூசியை நான் காலை எடுத்துருமே. ஐயோ எரியுது மாமா, எரியுது. ஆத்த வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே. தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறான்னு பார்த்தா இந்த சத்தம் போடுறாள். போச்சே, என்ன? என் கண்ணு போச்சே. ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணி கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா, எரியுது மாமா. சத்தம் போடாத புள்ள. கொஞ்சம் இரு, படு. சத்தம் போட மாதிரி. சத்தம் போடாத புள்ள. கண்ண துறை. ஆமாமா, அப்படிதான். கழுத இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது. நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். செக் கழுத. போ மாமா போ, இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் என்ன 4 நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு பாரு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். ஆஹா, அடடடடடா, பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊறுது? ஏண்டா, நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படின்னா லாங்கில் இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி கட்டுமா? டேய், இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. சித்தப்போ, என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்னமோ பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. நான் அவர் தாமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். அட கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய், நாலு கேட்டா அவன் வரான்னு பாடுறா. டேய், அவன் என்ன ஏவுகணையை அங்கிருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாடுறா. ஏன் கண்ணு தெரியாதா? லாங்கில் இப்படிதான் பார்க்கணும். பாரு. வந்துட்டாரே. சித்தப்பா, அவரை கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய், பண்ணி எங்கடா போற நீ? நான் காப்பாத்த போறேன். டேய், நீ வாடா, நீ காப்பாத்துறது இருக்கட்டும். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. நீ குட்டி இரு. டேய், குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழுக்கு தேய்க்கிற? அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு. 2 பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிற இடம் நடக்கும். அப்படின்னா புரியலையே. அடே, கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல. படுவா, நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிங்க? அழியுங்கிற ஆழியாங்கிற வேற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. டேய், நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. வாடா. கண்டுபிடிச்சு பாருங்க மாமா. டேய், நீ எதுக்கு அழுகுற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குதிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கு அந்த நாய். எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்பு, என்ன சித்தப்பு இது? எது இதா? இது வயிறு. ஐயோ, அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமோ கொண்டையை மண்டையை வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராமலை ஆத்தண்டிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். டேய், என்னதான் நினைச்சிட்டு நீ? சித்தப்பு, மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். மாமா, எந்திரி மாமா. முடிச்சிட்டியா? நல்லபடியா போச்சு. ஐயோ, தண்ணியில குதிக்கிற ஐடியாவை இவங்க தான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையும் தான் கொடுத்தான். பாஸ்,
அம்மா இந்த போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வா. ஏன் நீ வரல? இல்ல நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. ம். பிரியா, அங்க எல்லாரும் அந்த நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, எதுக்கு அது? அது வந்துமா, நந்தி காதுல நம்ம குறைகளை சொன்னா பலிக்கும்பாங்க. அப்படியாவது உங்க குறை தீராதாங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். போங்கம்மா, போய் நந்திசாமி காதுல உங்க குறைகளை சொல்லுங்க. நந்திசாமி, நான் பண்ண சின்ன தப்பால என் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. வாக்கு பெருசுன்னு என் மாமன் பிடிவாதமா இருக்காரு. வாழ்க்கை பெருசுன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம என் வாயை வேற கட்டி போட்டுட்டாரு. இப்ப என் பாரத்தை உன்கிட்ட இறக்கி வைக்கிற. எப்படியாவது என் மாமனை என் கூட சேர்த்து வச்சிரு. எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. என் மாமனோடதான் அது நடக்கணும். என் வேண்டுதலை நிறைவேற்றி எனக்கு நிம்மதியை கொடு. இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க. ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நந்தி கிட்ட பேசுனீங்களா? சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாங்க. அப்புறமா எந்த நந்தி நமக்கு நடுவுல நிக்க. ஆமா, நந்தி கிட்ட என்ன வேண்டிட்டீங்க? வேண்டிக்கிட்டதை வெளியே சொன்னா பலிக்காது. வாண்ட போலாம். என்னம்மா, சாமிக்கு பட்டு சாத்தல? அது ஏற்கனவே இன்னொருத்தர் சாத்திட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பூ. கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டா. அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான். போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன். நோ நோ நோ, அப்படியே மூஞ்சி அடி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. சிஸ்டர், நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா, கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்களா? இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ், டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ் ஓனர். அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டேய் ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது. கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்ப உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய், கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாதே. அதான்டா, யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வாங்கம்மா, வளையல் போடுற, வலிக்காம வழுக்காம மெதுவா போடுற, வாங்க. ஏண்டா, குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா. நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராவது போடட்டுமே. உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி, அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போட வேண்டி, சத்தியமா போட வேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பாஸ், வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காளுங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவுத்து பாரு. இந்தாங்க, உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க.
நாளைக்கு வாங்க நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமி, ஐயோ குறுகுறுப்புக்காரன் வந்துட்டானா? சாமி, ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு, அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு, எடுத்துக்கடா. டேய் டிராயர் இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி, சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவங்கட்டியா கேட்ட? ஐயோ அம்மா. செல்லா, டேய் செல்லா. அத்தா, எங்கடா சின்னையா? சமளிவாங்க கடைவீதிக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம் அத்தா? நான் என்னத்த சொல்லுவேன்? என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. அத்த, கல்யாணத்துக்கு புடவை நகைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவகிட்ட காட்டி இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேளு. சேலை எல்லாம் உடுத்தி பாக்குற நிலைமையில அவ இருக்கா. என்ன அத்தா சொல்ற? மேல போய் அந்த கொடுமையை பாரு. செல்ல புடி. மீனா, மாமா வா மாமா. மாமா என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க? வா வாழ சொல்றல்ல. என்ன புள்ளது? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? வாயா 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 போடு. டேய், நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் இந்த மாமா மனசை மாத்த முடியாது. தப்பா தட்ட மாத்தினாலும் உன்னை தொட்டு தாலி கட்ட போறவன் அந்த மருதுதான். ஆத்தா, ஆத்தா, என்னடா என்னடா? நம்ம மீனா பாரியூர் அம்மன் கோயில்ல. என்னடா சொல்ற? பாரியூர் கோயில்ல? நம்ம மீனம்மா நிலைமைய பாருங்கண்ணே. நீங்க தான் வேணும்னு நினைச்சு உங்ககிட்ட கெஞ்சிச்சு, சாமி கிட்ட வேண்டிச்சு. இப்ப மடிப்பிச்சை கேட்டு ஊருக்காரங்க எச்சியை திங்கிறது கூட துணிஞ்சிருச்சு. இப்ப கூட உங்க மனசு இறங்கல அண்ணே. அண்ணே, சேம்மா கட்ட ஒண்ணு மடிப்பிச்சு எடுத்துட்டு வருது. அவங்க துக்கத்துல நாமளும் பங்கெடுத்துக்கலாமா? எடுத்துட்டா போச்சு. ஏன் தாய் புள்ள வரமா வேண்டிக்கிட்ட? இல்லடா, புருஷன் வேணும்னு வேண்டியிருக்கோம். இல்ல நான் வேணா, உனக்கு புருஷனா இருந்துட்டு புள்ளையும் தர்றேன். எப்படி சௌரியா? ஏண்டி நீ பிச்சை எடுக்க வந்துட்டு எங்களை எச்சக்கலைன்னு சொல்றியா? எச்சக்கலை வாங்கி ஒண்ணு.
வா. என்னடா சொன்ன? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம தம்பியை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையாங்க. அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாம தான் சின்னையா நம்மகிட்ட சம்மந்தம் பண்ணிருக்கான். தட்டு மாத்துறதுல தப்பு பண்ணானா இல்ல தப்பு பண்றதுக்காக தட்டை மாத்தினானா? டேய், அவங்கிட்ட தோத்து தோத்து என் மனசை மறத்து போச்சு. இந்த தடவை அவனுக்கு விட்டு கொடுத்தோம், கெட்டு போறது நம்ம கௌரவம் தான். வேணாம்ப்பா, மனசை மாத்த விரும்பாத பொண்ணுக்கு மாலையை மாத்த நான் தயாரா இல்ல. சின்னையாவுக்கு சொல்லி அமிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா. படம் பேடி பயல தேடி வந்து சம்பந்தம் பேசுறவங்கிட்ட ஓடி போய் கல்யாணம் வேணாம்னு சொல்றியா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. உங்க கட்டாயத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நான் படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். கல்யாணத்தை நிறுத்தினா இந்த பரமத்தை அவனுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்டா. ஒண்ணு இந்த வீட்டுல கல்யாணம், இல்ல அந்த வீட்டுல கருமாதி. ரெண்டுல ஒண்ணு நடந்தே தீரும். வாழ போற பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்க இஷ்டப்படி நடந்தது தப்பு தாங்க. தவறுதலா நடந்த நிச்சயத்தால தகராறே வந்துச்சு பாத்தீங்களா? ஏங்க தேவரே, நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். என்ன புடலங்க இதெல்லாம் வீட வாசல விட்டு கொடுக்கறதுக்கு? மானையா மானம். அன்னைக்கு ஊர்க்காரங்களும் ஒன்னா கூடி சொன்னதுனாலதான் பழைய பகையை மறந்துட்டு பாக்குவத்தல மாத்தன இந்த பரமத்தேவை. ஆனா இவன் பழிய தீர்த்துக்க வழிய தேடி இருக்கான்னு இப்பதான புரியுது. ஓ, அப்பா காலத்து பகை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற என்ன எனக்கு கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா இப்படி கைய கட்டி நிக்க மாட்டேன். எப்பவோ கைய நீட்டி இருப்பேன். அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? ஏன் முடிவுல மாத்தம் இல்லைங்க. மீனாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஆனா வாக்கு கொடுத்தபடி அவர் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேப்பையில நெய் வெடிது நீ சொன்னா கேட்கறதுக்கு நாங்க என்ன கேட எங்க நினைச்சிட்டியா? இலை சால்ரா நாய. ஐயோ சின்னையா, ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்னொரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? நானே வீடு வந்தேன், வலிய வந்து சம்பந்தம் பண்ணிட்டு இப்ப வம்பு பண்ண என்ன அர்த்தம்? என்னங்க தேவரையா அப்படி அடம் பிடிக்கிறீங்க? சின்னையா இல்லைன்னா அந்த பொண்ணு செத்து போகும்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி உங்க பொண்ணையே கட்டிக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி அடம் பிடிச்சிங்கன்னா ஊர் பஞ்சாயத்து எதுக்குங்க? எங்களுக்கு நியாயம் சொல்லியானா அவங்களுக்கு நியாயத்தை சொல்லிட்டு எங்களுக்கு அல்வா கொடுக்குறியா? நிச்சயம் பண்றது ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்க இன்னொருத்தனையா? பாருங்கயா, நாள் உரிச்சபடி இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்கும். எவனாவது தடுத்தான் வீடு பூந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுற தைரியம் எனக்கு இருக்குடா. பரமத்தேவர சும்மா துள்ளாதையா. ஒரு பொண்ணை தொட்டதாலதான் உன் ஒரு கை போச்சு. இப்போ அதே காரணத்துக்காக இருக்கிற இன்னொரு கையும் இழந்துடாது. இப்போ ஒரு சொல்றேன், உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம்னா இப்பவே பட்டு வேட்டியை கட்டிட்டு பந்தல் உட்கார தயாரா இருக்கேன். அதை விட்டுட்டு என் சம்மதம் இல்லாம என் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு பொடி மண்ணை கூட தூக்க முடியாது. அட ஏங்க பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு? உங்க பகைய தீர்த்துக்கத்தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இல்ல உங்க பலத்தை காட்டுறதுன்னா அதை களத்துல வச்சுக்கீங்க. ஊர் முடிவுல தான் போலான் இருந்தேன், ஆனா இனிமே என் வழியில நான் போய்க்கிறேன். மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ரத்தத்துல தான் நடக்கணும்னு இருந்தா அதுக்கு நான் தயார். பஞ்சாயத்துங்கிறதுக்காக பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கேன். மோதுறதுன்னு முடிவு எடுத்த பின்னால பேசுறது பெருசு இல்ல பரம தேவர. எங்க வச்சுக்கலாம் சொல்லு, மீறி நம்ம கரையேறட்டும். பாண்டவர்கள் தோத்த பின்னால துரியோதன சபைக்கு பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல அடட, வராதவங்க வந்திருக்காங்க. ஏன் வாசல் நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நினைச்சது நடக்கணும்னு மண் சோறு திம்பாங்க. நல்ல புருஷன் அடையணும்னு பொண்ணுங்க மடிப்பிச்சை எடுப்பாங்க. ஆனா நான் என் மகனுக்கு கல்யாண பிச்சை கேட்டு உங்க முன்னால நிக்கிறேன். ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? மூக்கைய தேவன் சம்சாரம் பிச்சை கேட்டு நிக்கலாமா? அதுவும் ஏங்கிட்ட என்ன? அப்பங்கிட்ட போட்ட சண்டை பையனால சமாதானமாயி உறவு கூடி வரும்னு சந்தோஷப்பட்டேன். எனக்கு குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. நேத்து பஞ்சாயத்தில் நடந்து ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி வீரப்ப விட்டு கொடுக்க முடியுங்களா?
அதான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டேன். யோசிச்சு பார்த்தேன், மண்ணு திங்கிற உடம்பு, இதுல மான மரியாதையை பார்த்துக்கிட்டு சின்ன சிறுசுக்கு எதிர்காலத்தை ஏங்க எடுக்கணும்? அட, நாம தான் தப்பா தட்ட மாத்திக்கிட்டோம். குழந்தைங்க மனசை மாத்த முடியுமா? தகராறுல கல்யாணம் பண்றதை விட சமாதானமாய் சம்பந்தத்தை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எரியிற நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு மனசு கனத்து வந்தேன். அது கற்பூரத்துல எரியிற நெருப்பு தான் காட்டிட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் போயிட்டு வரேன். நில்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறது இந்த பரமத்தேவனுடைய பழக்கம் இல்ல. உங்க மகன் கொடுத்த தட்டை திருப்பி வாங்கிட்டு போங்க. என்ன சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு ஊருக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு தான். அவங்க மானத்தை விட்டுட்டு தான் நம்ம வீட்டு படியேறி இருக்காங்க. பதிலுக்கு நம்ம மானத்தை விட்டுட்டு அவங்க கூட போறதா நமக்கு மரியாதை. துரியோதன 10 ஆம்பளைங்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளைய தொகில் உரிச்சான். அது பாரத கதை. இப்ப ஒரு பொம்பளைய சுத்தி 10 ஆம்பளைங்களை தொகில் உரிய வைக்க போறான். இது பரமத்தேவன் கதை. உங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்கள பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேருங்க. என்ன என் ஆளுங்க உன் கூட வந்தா உனக்கு கேவலமா இருக்குமே யோசிக்கிறியா? 18 வருஷமா நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பகை இப்பதாண்டி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல நீங்க துடிக்கிறத நான் பார்க்க வேணாம். வாங்கடா. டேய், பத்தினி சாபத்தால ஒரு ஊரே பத்தி எரிஞ்சுதுடா. என்னோட சாபம் உன்னை எரிக்காம விடாதுடா, எரிக்காம விடாது. டேய், அவுத்து போட்டு அவ கூட போங்கடா. பாக்குற உங்க ஆத்தா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டா. அவன் வீட்டுக்கு போன தீட்டை கழிக்கிறதுக்காகத்தான் நான் ஆத்துல இறங்கினேன். ஆத்தா, ஆத்துல இறங்குற தீட்டு மட்டும் நான் போயிடும். ஆனா நீ பட்ட அவமானம் போவாது. அவட நில்லுப்பா. யாரையும் அவமானப்படுத்தல. ஏன் வீண ஆத்திரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பெத்த குழந்தைய பிறந்த குலத்தோட பாக்குறது எந்த தாய்க்கு அவமானம் இல்லப்பா. என் கூட வந்த அத்தனை பேரையும் பொண்ண மாதிரியே நான் பெத்த குழந்தைகளா நினைச்சுதான் வீதியில நடந்து வந்தேன். இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நீ நினைச்சீன்னா முதல்ல கையில இருக்க அருவாளை கீழே போட்டுட்டு மீனா கழுத்துல தாலியை கட்டி எந்த தெருவழியா என்ன நடக்க வச்சானோ அதே தெருவழியா உன் கல்யாண ஊர்வலத்தை நடத்தி காட்டு. நெஞ்சில எரியிற நெருப்ப உன் பேச்சு அணைச்சிடாது. கட்டில புருஷனை கொண்டதை நீ பொறுத்துக்கிட்டு ஆனா பெத்த தாயை அவமானப்படுத்தின அவளை ரத்தத்தால குளிப்பாட்டமா விட மாட்டேன். விடாதா?
எப்போ எங்க அப்பா ஒரு தாயை அவமானப்படுத்தினாரோ அப்போவே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செத்த பொணம் மாதிரி தான். அவரை வெட்டி உத்தமரான நீங்க கொலகாரங்கிற பேர் எடுக்க வேணாம். கட்டாய கல்யாணம் பண்ணி கடமைக்கு வாழ்றதை விட என் மானத்தை காப்பாத்துறது கடமையா நினைச்ச இவருக்கு என் கழுத்தை நீத்தது நான் பெருமையா நினைக்கிறேன். மீனுக்குட்டி சந்தோஷமா வாழ்றதுக்கு இதுதான் முடிவுன்னு இந்த பொண்ணு புரிய வச்சதுக்கு அப்புறம் தாலி கட்டதை நான் தப்பா நினைக்கலன்னு. வாழ வைக்க நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நானே முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். ஆத்திரத்துல எடுத்த கத்திய ஆசீர்வாதம் பண்றதுக்காக நீங்க கீழே போட்டுதான் ஆகணும். என் பொண்ணு அந்த பணக்கார பகையாளிக்கு கட்டி கொடுத்து அவனை பழி வாங்கலாம்னு நினைச்சேன். நீ அவன் வீட்டு பணக்காரனுக்கு கூட்டி கொடுத்து என்ன பழி வாங்கிக்கிற? அவன் வீட்டுல பொண்ணு எடுத்து என் நெஞ்சில இருக்கிற புண்ணாத்துக்கலாம் நினைச்சேன். என் எண்ணத்தை மண்ணாக்கிட்டியடா உன்ன. ஐயா, உங்க பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு தண்டிக்க போறீங்களே, சின்னையா அந்த 2 பேருக்கு முதலிரவே ஏற்பாடு பண்ணிட்டு தான் நினைச்சவளை கைப்பிடிக்க போறோங்கிற சந்தோஷத்துல தீமிரிக்க போறானே, அத பத்தி யோசிக்க. என் கண்ணுல கண்ணீரை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு கண்ணி கழிப்பா? விட மாட்டேன், விட மாட்டேன். நடக்க போறது முதலிரவா இருக்க கூடாது. என் பொண்ணோட கடைசி இரவாதான் இருக்கணும். கண்ணி கழியறதுக்கு முன்னாடி அவங்களோட கர்மாதியை முடிச்சிருங்கடா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சின்னையா மஞ்ச தண்ணியோட மாரியாத்தாளுக்கு தீமதிக்க போறானா? அவனுக்கு ஆத்தாளுடைய அருள் கிடைக்க கூடாதா? கிடைக்க கூடாது. அவன் மேல ஊத்துற மஞ்ச தண்ணியில பெட்ரோல கலந்து மிதிக்கிற தீயில அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்கடா. அப்புறம் அவன் அத்தை பொண்ண அவளுக்கு 3 முடிச்சு போட்டு இந்த வீட்டு மருமகள் ஆக்க போறேன். என்ன என்ன அப்படி பாக்குற? அவளை கட்டிக்க போறது நீ இல்ல, உங்க அப்ப பரமத்தேவன். அவ எனக்கு மருமகள் ஆவான்னு நினைச்சேன். எங்க அப்பனுக்கு மருமகள் ஆக போறான். டேய், இத தடுக்க வந்தா எவனா இருந்தாலும் அவன் தலை சீவ தயங்காதீங்க. நடக்க போற இந்த குருச்சேத்திர போர்ல ஜெயிக்க போறது இந்த துரியோதனன் தான். எங்க அப்பா மஞ்சள் தண்ணியில பெட்ரோல் கலந்து உங்களை கொல்ல பார்த்தாங்க. எங்க அப்பா மழை வந்து காப்பாத்துச்சு. எங்க அப்பா மீனாவை கடத்திட்டு போய் தாலி கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் போய் காப்பாத்துங்க.
எத்தனை பேரை சாகடிச்சு நீ சந்தோஷப்பட்டிருப்ப. உன் சாவுல ஊரே சந்தோஷப்படுறது உனக்கு தெரிய வேண்டாம். அதுக்காகத்தான் உன்னை உசுரோட புதைக்கிறதுக்கு ஊர் கூடி வந்திருக்கோம். புருஷன் செத்தா கூட சுடுகாட்டுக்கு வராத பொம்பளைய உன் சாவ பார்க்க வந்திருக்காங்க. நீயா புலியில் இறங்கி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க. இல்ல நாங்களே உன்னை கொல்ல வேண்டியது வரும். போப்பா, உங்க அப்பனுக்கு நீயே முத மண்ணை எடுத்து போடு. ஊரே சேர்ந்து எடுத்த முடிவை மீறி இவரை காப்பாத்தனத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன இனி வாழ போற வாழ்க்கை தான் அவருக்கு தண்டனை. சாவோட பயம் தெரிஞ்ச பின்னாலேயாவது வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு அணுவணுவா சித்திரவதைப்படட்டும். இனி நீங்க அவரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மனசாட்சி அவரை கொல்லும். ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் தீர்வுனா இந்த உலகம் எப்பவும் சுடுகாடா இருக்கும். இல்ல தண்டிச்சுதான் ஆகணும்னா அதுக்கு அரசாங்கம் இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவன் இருக்கா. தயவு செய்து அருவா கம்பெல்லாம் கீழே போட்டுட்டு என் பின்னாடி வாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். உங்க உடம்பு மேல பட்டு வர காத்த சுவாசிக்கிற தகுதி கூட எங்க அப்பாவுக்கு கிடையாது. இருந்தாலும் அவரை மன்னிச்சு உத்தமராசான்னு காட்டிட்டீங்க. நீங்க என்னை பத்தி கவலைப்படாம மீனாவும் நீங்களும் சந்தோஷமா வாழணும். நில்லுங்க நில்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? இனிமே தாங்க முக்கியமான வேலையை ஆரம்பமாக போகுது. எல்லாரும் வீட்லயும் இது நடக்கிறது தான்ப்பா. என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த அழுவாச்சு அழுவுற? பயமா இருக்காத்தா? பயமா இருக்கா? விட்டா 4 போலீஸ பாதுகாப்புக்குள்ள கூப்பிடு போல இருக்கு. உன்னை என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னமா? சும்மா பஞ்சு மேத்த மாதிரி பளபளன்னு இருக்கு. போய் படுத்து பெரண்டு வருவியா? இவன் வாயில நீ சும்மா இருக்கா? அந்த பொண்ணு ஓரப்பாயை விரிச்சு வச்சு 1 மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது. பாய் இத்து போறதுக்குள்ள போ. அதானே வெக்கப்பட வேண்டியவள தைரியமா உள்ள உட்கார்ந்திருக்கா. உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? போ போப்பா. பத்தியா அக்கா, எல்லாரும் முதலிரவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவன் என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே. போய் என்ன பண்ண போறான்? சும்மா இருடா, பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க 2 சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. கொடுக்கும் மலை எந்த மலை மணி நாட்டினிலே. ஐயோ ஏப்பா பாதியில வந்துட்ட? என்ன மாமா இது இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு? என்ன பாட்டு போட்டான்? நம்ம விசேஷத்துக்கு போடுமே அந்த பாட்டு தான். என்னடா பாட்டது? மருதமலை மாமுனிய முருகையா. அவன் முருகன் கோயில சாமியா கும்பிடுறான். என்ன நேரம் இது? நீ போப்பா, நான் போடுறேன். டேய் பாலும் பழம் போடு. அந்த இருக்காது நம்மகிட்ட இல்லையே. சரி மைக் எடுத்து பாடிக்குவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி.